இதுவே மிக தெளிவான இறையியல் புஸ்தகமாகும். தேவனால் உலகம் படைக்கப்பட்டதையும் மனிதனின் படைப்பையும் சுட்டிக்காட்டுகின்ற ஏசாயா, சரித்திரத்திற்கு தேவன் முடிவுண்டாக்கி புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்குவது வரையுள்ள செய்திகளை கூறியுள்ளார். ஐந்தாவதாக, தேவனுடைய சுபாவம், மகத்துவம், பரிசுத்தம் இவற்றை மற்ற எந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களையும் விட இப்புஸ்தகம் நன்றாக விளக்குகின்றது. தேவன் பரிசுத்தராகவும் எல்லா வல்லமையையும் நிறைந்தவராகவும் மனிதர்கள் மற்றும் தேசங்களின் பாவத்தையும் அநீதியையும் குறித்து நியாயம் விசாரிக்கிறவராகவும் விளங்குகிறார். தேவனை பற்றி ஏசாயாவின் சிறப்பு சொற்றொடர் இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்பதாகும். ஆறாவதாக, கர்த்தரே ரட்சிப்பு. கர்த்தர் ரட்சிக்கிறார் எனும் அர்த்தமுள்ள பெயரை கொண்ட ஏசாயா ரட்சிப்பின் தீர்க்கதரிசி எனவும் அழைக்கப்படுகின்றான். பழைய ஏற்பாட்டு எல்லா தீர்க்க தரிசனங்களிலும் மொத்தமாக வரும் ரட்சிப்பு என்கிற பதத்தை விட 3 முறை கூடுதலாக ஏசாயா புஸ்தகத்தில் இந்த வார்த்தை காணப்படுகின்றது. ஏழாவதாக, ரட்சிப்பின் முழு நோக்கமும் மேசியாவில் தான் நிறைவேறும் என ஏசாயா இஸ்ரவேலரின் சரித்திரத்தில் காணப்பட்ட